6th தேர்ட் டேர்மில் 4th லெசன் நமது சுற்றுச்சூழல். இந்த லெசனில் என்னென்ன பார்க்கலாங்கன்னா, தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் இதெல்லாம் வந்து ஒன்றொன்னா எப்படி சார்ந்திருக்கு, உணவு சங்கிலி எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அடுத்து வந்து காற்று மாசுபாடு, காற்று எப்படி மாசுபடுது, காற்று மாசுபாடு வந்து எப்படி குறைக்கலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி நீர் மாசுபாடு, நிலம் மாசுபாடு இதெல்லாம் பற்றி ப்ரீஃபாக இந்த லெசனில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி லெசன்லேருந்து ஒரு கொஷின், ஜிப்சத்தின் வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் வந்து கமெண்ட்டை போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன் பார்த்துடலாங்க. கீழே பாருங்கள், இந்த லெசனுக்கு கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அமிலமலை, காடுகள் அழிக்கப்படுதல், உலகம் வெப்பமடைதல் இதெல்லாம் வந்து நம்ம நிகழும் சுற்றுப்புறத்தில் நிகழ்கிற விரும்பத்தக்காத மாற்றங்கள். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரிப்பு, ஓசோன் துளை இதெல்லாம் சூழல்னா என்னங்க? மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், பறவைகள் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை அமைப்பு தான் சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சுற்றுப்புற சூழலில் வந்து உயிருள்ள காரணிகள் மட்டும்தான் இருக்குமா? மனிதன், பறவைகள் இந்த மாதிரி விலங்குகள் இது மாதிரி உயிருள்ள இருக்க பொருட்கள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைங்க. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் ரெண்டுமே காணப்படும். அதுக்கு என்ன பேருங்க? சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுற்றுப்புற சூழல்னா மனிதன், விலங்கு, பறவைகள் இதெல்லாம் சொல்கிறோம். சூழ்நிலை மண்டலம்னா உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்தது சூழ்நிலை மண்டலம். இதெல்லாம் சும்மா பேசிக்கானதுங்க. ஜஸ்ட் இந்த லெசன் பார்க்கறதுக்காக சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலாம். இந்த சூழ்நிலை மண்டலம் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து இயற்கை, செயற்கை. இயற்கைனா அதே உருவாகிற காடு, ஆறு, இந்த கடல் இந்த மாதிரிங்க. செயற்கை சூழ்நிலை மண்டலம்னா நாம் உருவாக்குறது, தோட்டங்கள், மீன் வளர்ப்பு தொட்டி, இந்த மாதிரி பார்க் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? ஜூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் விலங்குகள்லாம் இது வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து மனிதனால் உருவாக்கப்படுற சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். உங்களுக்கு தெரியுமான ஒரு பயன் பாருங்கள், நீர்வாழ் காட்சியகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீர்வாழ் காட்சியகம்னா என்னங்க? மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள், தாவரங்கள் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு நீர்வாழ் காட்சியகம். இதுக்கு மேலே தான் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். உணவு சங்கிலி. ஒரு உயிரினம் வந்து தன்னோட உணவுக்காக இன்னொரு உயிரினத்தை சார்ந்துருக்குங்க. அதுதான் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உணவு சங்கிலாம் எந்தெந்த உயிரினம் எப்படி சார்ந்துருக்கு, தானே உணவு தயாரிச்சு கொள்ள உயிரினம் இருக்கா அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த பின்னாடி பார்க்கலாங்க. நமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ளும் உயிரினம் எதுங்க? ஏற்கனவே செகண்ட் டேர்ம்லேயே படித்தோம். என்னங்க? தாவரங்கள். தாவரங்கள் வந்து சூரிய ஒளியின் உதவியோட ஸ்டார்ச் உற்பத்தி செய்யும், தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்குங்க. உணவு சங்கிலியில் வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து உற்பத்தியாளர்கள், இன்னொன்று நுகர்வோர்கள். நாமளாம் யாருங்க? மனிதர்கள்லாம் நம்மளாம் நுகர்வோர்கள். உற்பத்தியாளர்கள்னால் யாருங்க? முன்னாடி சொன்ன தாவரங்கள் வந்து நமக்கு தேவையான உணவை தாமே தயாரிச்சுக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? தாவரங்கள் வந்து ஒரு உற்பத்தியாளர்கள். தாவரங்கள் உணவை எப்படிங்க தயாரிக்குது? ஒளிச்சேர்க்கையின் மூலம் தயாரித்து கொள்கிறது. தாவரங்கள் வந்து உற்பத்தியாளர்கள். அடுத்து வந்து நுகர்வோர் பார்க்கலாங்க. நுகர்வோரில் வந்து தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்குங்க. நாம் என்னங்க? நம்ம அனைத்துண்ணிகள். தாவர உண்ணிகள் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்களை உணவாக உட்கொள்பவை. எக்ஸாம்பிள் பாருங்க, பசு, மான், ஆடு மற்றும் எலி இவங்களாம் தாவர உண்ணிகள். அடுத்தது ஊன் உண்ணிகள். அவங்க வந்து ஊன் உண்ணிகள் வந்து தாவரத்தை சாப்பிட மாட்டாங்க. பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் ஊன் உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஊன் உண்ணி பாருங்க, சிங்கம், புலி இதெல்லாம். அது நமக்கு தெரியாது பாருங்க, தவளை மற்றும் ஆந்தை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 4 எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க. சிங்கம், புலி, தவளை மற்றும் ஆந்தை. தவளை மற்றும் ஆந்தை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம், அதை கரெக்டாக படிச்சோங்க. அடுத்து வந்து அனைத்துண்ணிகள். தாவரங்களையும் விலங்குகளையும் ரெண்டுமே சாப்பிட்றவங்க அனைத்துண்ணிகள், மனிதர்கள். எக்ஸாம்பிள் பாருங்க, மனிதர்கள், நாய் மற்றும் காகம். இதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னங்க? காகம். அதே மாதிரி ஊன் உண்ணிகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தவளை மற்றும் ஆந்தை. அடுத்து வந்து சிதைப்பவை. சிதைப்பவைலாம் என்னங்க? பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் வந்து சிதைப்பவை. இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல இருந்து அவங்க வந்து ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறாங்க பூஞ்சைகள். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தாவரங்கள் அவங்க வந்து யாருங்க? உற்பத்தியாளர்கள். அதே தாவரங்களை வந்து மான்கள் உண்ணுது. அடுத்தது மான்களை வந்து உண்றது யாருங்க? புலி. புலிகள்னா ஊன் உண்ணிகள். மான் வந்து ஒரு தாவர உண்ணி. அடுத்து முன்னாடி இருக்க தாவரம் வந்து உற்பத்தியாளர். முன்னாடி படித்தது வந்து நிலத்தில் வாழ்கிறது. அடுத்து வந்து நீரில் வாழ்றது பாருங்க. நீர்வாழ் தாவரங்கள் வந்து உற்பத்தியாளர்கள். நீர்வாழ் பூச்சிகள் வந்து அந்த தாவரங்களை உண்ணும் பூச்சிகள். அதை வந்து லார்வாக்கள் உண்ணுது. அந்த லார்வாக்களை மீன்கள் உண்ணுது. இது வந்து நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். ஆற்றல் ஓட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆற்றல் ஓட்டம்னா இந்த ஆற்றல் மட்டும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க? ஃபஸ்ட்டு சூரிய ஒளியிலேருந்து ஆரம்பிக்குது. சூரிய ஒளியின் மூலம் தாவரங்கள் உணவு தயாரிக்குது. ஆற்றல் எங்கே ஆரம்பிக்குதுங்க? சூரிய ஒளியில் ஆரம்பித்து எங்கெங்கே முடியுது? பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் சிதைச்சு மண்ணில் போய் அந்த பொருட்கள்லாம் சேர்றதுல முடியுதுங்க. ஆரம்பிக்கிறது வந்து சூரிய ஒளி, கடைசியில் வந்து சேர்வது வந்து மண்ணில் சேருதுன்னு அப்படின்னு
முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை நுகர்வோர் அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. முதல் நிலை நுகர்வோர்னா யாருங்க? அந்த தாவரங்களை உண்ணுபவர்கள் வந்து முதல் நிலை நுகர்வோர் யாருங்க? ஆடு, மாடு, மான் இந்த மாதிரிலாம். இரண்டாம் நிலை நுகர்வோர் வந்து அந்த மானை உண்ற விலங்கு எதுங்க? புலி, சிங்கம். இது வந்து இரண்டாம் நிலை நுகர்வோர். இரண்டாம் நிலைக்கு அடுத்து மூன்றாம் நிலை, நான்காம் நிலை நுகர்வோர்லாம் இருக்குங்க. அது பின்னாடி டயக்ராம் வரும், அதை படிச்சுக்கலாம். பாருங்க, இந்த டயக்ராம் ட்ரையாங்கிள் டயக்ராம் பார்த்தா தெரியும். கீழே வந்து உற்பத்தியாளர்கள் வந்து தாவரங்கள், தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்பவை தாவரங்கள், உற்பத்தியாளர்கள். அதே மாதிரி முதல் நிலை நுகர்வோர் வந்து அந்த தாவரத்துக்கு மேலே இருக்க பூச்சிகள். இரண்டாம் நிலை நுகர்வோர் வந்து அந்த பூச்சிகளை உண்ணும் பறவைகள். மூன்றாம் நிலை நுகர்வோர் அந்த பறவைகளை உண்ணும் பாம்புகள். அடுத்து நான்காம் நிலை நுகர்வோர் அந்த பாம்புகளை உண்ணும் கழுகுகள். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்ன நுகர்வோர் முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் அப்படியே ஒன்று மனப்பாடம் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. உயிரினங்களுக்கு வந்து சாப்பிட்ற உணவுல இருந்து ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதில் வந்து 90% ஆற்றல் எதுக்குங்க பயன்படுது அப்படின்னு சொன்னால் அன்றாட செயல்பாடுகளுக்கு பயன்படுது. அதே மாதிரி 10% ஆற்றல் வந்து புதிய செல்கள் உருவாக பயன்படுது. 90% வந்து அன்றாட செயல்பாடுகளுக்கும் 10% புதிய செல்கள் உருவாகவும் பயன்படுது. உணவு வலை அப்படின்னு சொல்லி ஒரு பயன் கொடுத்துருக்காங்க. இந்த உணவு சங்கிலி தாவரத்துலேருந்து மான்களுக்கு, மான்லேருந்து புலிகளுக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சங்கிலியாக தொடருது இல்லைங்களா, அதுதான் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான பாயிண்ட். இதுக்கு மேலே படிக்கிறதுலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மாசுபாடுனா என்னங்க? சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது நச்சுத்தன்மையை சேர்ப்பது வந்து மாசுபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 3R கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது என்னங்க? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 3Rனா என்ன? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். இதெல்லாம் பற்றி கீழே வந்து ப்ரீஃபாக பார்க்கலாங்க. நமக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போகிற ஒரு பொருள் தான் கழிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திட கழிவுகள்னா குப்பை தொட்டிகள், திரவ கழிவுகள்னா சாக்கடைகள், வாயு கழிவுகள்னா தொழிற்சாலை மாசுபாடுகள், தொழிற்சாலை வெளியேற்றும் வாயுக்கள். இதெல்லாம் வந்து வாயு கழிவு. அடுத்து பாருங்க, உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மற்றும் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். இந்த டாபிக்லேயே நம்மளுக்கு தெரியுங்க. உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள்னு எங்க? மட்கும் குப்பைகள். அடுத்து உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள்னா இந்த பிளாஸ்டிக், இந்த மாதிரி பொருட்கள். இதெல்லாம் வந்து உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத பொருட்கள். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் இதெல்லாம் வந்து என்னங்க? வாழைப்பழ தோல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இலைத்தலைகள், காய்கறி, பழங்கள், அதே மாதிரி நம்ம ஃபுட் வேஸ்ட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படிங்க மக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், இயற்கை காரணிகளான ஆக்சிஜன் ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஈரப்பதம் ப்ளஸ் வெப்பம், 4 பொருளுங்களில் ஆக்சிஜனோட நீர் சேருது, நீரோட ஈரப்பதம், அதோட வெப்பம், இது 4 சேர்ந்து அந்த பொருட்களை வந்து சிதைத்து அதோட வந்து மண்ணில் சேர்க்குதுங்க. அந்த மண்ணோட வளம் வந்து மேம்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிர் பொருட்கள்லாம் சிதைஞ்சு மண்ணோட வளம் மேம்படுது. உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெகிழி பொருட்கள்னா பிளாஸ்டிக்கு. அடுத்து வந்து உலோகம். உலோகம்னா இரும்பு, செம்பு, இந்த மாதிரி பொருட்கள். அடுத்து வந்து அலுமினிய கேன்கள், கண்ணாடி பாட்டில்கள். ரெண்டாவது வந்து பாருங்கள், கண்ணாடி பாட்டில்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். கழிவுகள்னால சுற்றுப்புற சூழல் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை எப்படிங்க நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 3R மெத்தட் இருக்குங்க. ரெடியூஸ்னா குறைத்தல். நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாட்டு அதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். அடுத்து வந்து ரீயூஸ்னால் மீண்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த மாதிரி உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத பொருட்கள்லாம் மீண்டும் பயன்படுத்தணும். அடுத்து வந்து மறுசுழற்சி செய்கிற மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கழிவுகள்லாம் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2019 வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் பேன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்தியாவில் வந்து 2022 வந்து பிளாஸ்டிக் பை வந்து தடை செஞ்சாங்க. அதே மாதிரி 2021 வந்து மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துது. இது 3 வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அட்லீஸ்ட் வந்து தமிழ்நாடு எப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் பேக்கில் வந்து தடை செஞ்சுது, அதே மாதிரி மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போ
அப்படின்னு சொல்லி இந்த 2 பாயிண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் தடை பண்ணது எப்போங்க? 2019. மீண்டும் மஞ்சப்பை 2021. டிஆர்ல வந்து ரெடியூஸ் பயன்பாட்டை குறைத்தல். எப்படிங்க குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேப்பரில் வந்து ஒரு பக்கம் எழுதுறத 2 பக்கமும் எழுதலாங்க. அதே மாதிரி இந்த மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து ஒருத்தர் படித்ததை இன்னொருத்தர் 2வது 3வது மெம்பர் அப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து மீண்டும் பயன்படுத்தலாம், ரீயூஸ். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு திருப்பி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தலாங்க. ஒரு குவாலிட்டி அதிகமாக இருக்கிற பொருளை, இல்லைனா வந்து துணி பைகளை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இங்கு பென் மை நிரப்பப்பட்ட பேனாவை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சொல்லாங்க. வந்து 3வது வந்து மறுசுழற்சி, ரீசைக்கிளுக்கு வந்து பழைய துணிகள் வந்து பேப்பர் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில வகை பிளாஸ்டிக் வந்து என்னங்க பண்ணலாம், நடைபாதை விரிப்புகள், அப்புறம் அட்டைகள், அப்புறம் நீர் பாய்ச்சும் குழாய்கள், இந்த ஓஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் தயாரிக்க பயன்படுத்த. அடுத்து இன்னொரு பயன் கொடுத்துருக்காங்க பாருங்க, உரமாக மாற்றுதல் வந்து மக்கும் குப்பைகளை நம்ம மாற்றலாங்க. உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் குப்பைகள், நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு மண்ணில் போட்டு வச்சா அது உரமாக மாறிடும். அது நம்ம தாவரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மண்ணின் வளத்தையும் இது அதிகரிக்கும். அடுத்து எரித்து சாம்பலாக்குதல். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எந்தெந்த பொருட்கள் எரித்து சாம்பலாக்குனா, இந்த மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், தூக்கி எறியப்பட்ட ஊசி, நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள், ரத்தம், சீல், இதெல்லாம் உருவாகிற கழிவுகள்லாம் வந்து எரித்து சாம்பலாக்கும் முறையில் வந்து அகற்றணும். நிலத்தில் நிரப்புதல் வந்து உயிரின சிதைக்கு உள்ளாகும் மக்கும் குப்பைகளில் தான் வந்து நிலத்தில் நிரப்பணும். இது வந்து இயற்கை குழியோ அல்லது மனிதனால் தோண்டப்பட்ட குழியில் வந்து அதிக அளவு கழிவுகள் இருக்கும் போது அதை வந்து மண்ணில் நிரப்பி கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அது மக்கி உரமாக. படைப்பாக்க மறுபயன்பாடு அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை வந்து புதிய ஒரு பொருளாக படைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, பயன்படுத்திய டயர்களை அமரும் நாற்காலிகளாக மாற்றுதல். அடுத்தது பயன்படுத்திய நெகிழி பாட்டில்கள், பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வந்து பேனா தாங்கியாக மாற்றுதல். ஒரு பென் ஸ்டாண்டு, அந்த மாதிரி கீழே பாருங்கள் நிறைய டயக்ராம். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுங்க. இந்த லெசனில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் நம்ம எல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கலாங்க. இது வந்து குரூப் 1, குரூப் 2 இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் வந்து ஒரு பேசிக்கான கொஷின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஜஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்கான ஒரு கொஷின் தானுங்க. திடக்கழிவு மேலாண்மை விதி அப்படின்னு சொல்லி 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வராங்க. அதில் என்னங்க பார்த்தீங்கன்னா, உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் மற்றும் வீட்டு உபயோகத்தை ஆபத்தான கழிவுகள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. அது பிரித்து குப்பை வண்டி வரும்போது தனித்தனியாக 3 பொருளையும் தனித்தனியாக போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக நம்ம லைஃப் பயன்பாட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. குப்பை வந்து குப்பை தொட்டியில் தான் போடணும். தெருக்கள்லையோ வெளியிலையோ திறந்த வெளியிலையோ சாக்கடை நீர்லையோ கொட்டக்கூடாது அப்படின்னு தெரியுமா பயன்படுங்க. உலக அளவில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனும் உருவாகும் கழிவுகளின் அளவு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மனிதனும் உருவாகும் சராசரி கழிவு 0.45 கிலோகிராம். அரை கிலோவுக்கு பக்கமாக வருதுங்க. ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்படும் கழிவு எவ்வளோங்க? 0.45 கிலோகிராம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நம்ம டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாங்க. 0.45 கிலோகிராம் ஒரு மனிதனால் ஒரு நாளில் ஏற்படுத்தப்படும் கழிவின் அளவு. மாசுபாடுனா என்னங்க? தேவையற்ற அல்லது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைக்கும் பொருட்களை வந்து நம்ம சுற்றுச்சூழல் சேர்க்கிறது வந்து மாசுபாடு. அப்படி மாசுபாடு வகைகள் பாருங்கள், காற்று, நீர், நிலம், ஒளி, இது 4 இருக்குங்க. ஃபஸ்ட்டு காற்று. பெட்ரோல், நிலக்கரி போன்றவற்றை எரிப்பதாலும் இயற்கை வாயுக்களில் காற்று மாசு அடைகிறது. அதே மாதிரி தொழிற்சாலையில் வர மாசுபாடு, அதே மாதிரி மின் நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள், இதெல்லாம் வந்து அதிக அளவு காற்று மாசுபடுத்துது. கீழே ஒரு பாயிண்ட்ஸ் பாருங்கள். பெயிண்ட் தொழிற்சாலை மற்றும் வாசனை தைலங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து உருவாகும் நீராவியும் காற்றில் கலப்பதால் காற்று மாசுபாடு அடைகிறது. தொழிற்சாலை மட்டும் இல்லைங்க, தைலம் தொழிற்சாலை மற்றும் பெயிண்ட் தொழிற்சாலையில் வர நீராவியும் கூட காற்றை மாசுபடுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம இப்போ அதிக அளவு இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எரிக்கிறதுனால காற்று மாசடையுது. தொழிற்சாலையில் வந்து உருவாகும் சில நச்சுவாயுக்கள் வந்து மழை நீருடன் கலந்து அமிலமலையை தோற்றுவிக்குதுங்க. அமிலமலைனால என்னங்க பாதிப்பு? அமிலமலை வந்து தாவரங்களை பாதிப்பதோடு நிலத்தையும் பாதிக்குது. அதுக்கடுத்தது அந்த மலையில் இந்த மழை தண்ணி வந்து கடல், ஏரி, ஆறு, குளங்கள்லாம் கலக்கிற அங்கே இருக்கிற உயிரினங்கள் வந்து அதாட்டு பாதிப்படையுது. காற்று மாசுபடுத்துறதுனால வந்து மனிதனுக்கு என்னங்க நோய் ஏற்படும்னா
தோல் நோய், கண் மற்றும் நுரையீரல் தீங்கு விளைவிக்கும் நோய்கள்லாம் ஏற்படும். இது வந்து எப்படிங்க காற்று மாசுபாடை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கோ எங்கோ அருகில் நடந்து போகும்போது நடந்து போகலாம், இல்லைனா வந்து ஏதோ சைக்கிள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாங்க. அப்புறம் வந்து காரு பைக்கு அப்படின்னு சொல்லி போகாமல் தொடர் வண்டி பேருந்துங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி திடக்கழிவுகள் வந்து எரிக்க வேணாம். அடுத்து வந்து பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கலாம். நீர் எப்படி மாசுபடுதுன்னா, தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், வயல்வெளி கழிவுகள் இதெல்லாம் வந்து நீரோடு கலக்கும் போது நீர் வந்து மாசடையுதுங்க. இதனால் வந்து நோய்கள் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீரை மாசுற செய்யும் பொருட்கள்லாம் என்னென்ன பார்க்கலாம். சாக்கடை கழிவுகள், அடுத்து வந்து தொழிற்சாலை கழிவுகள், அடுத்து விவசாய கழிவுகள். விவசாய கழிவுகள்னு சொல்லும் போது இது வந்து ஒரு புக் பேக் கொஷின்ங்க. பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், வயல்வெளிகள் அடுத்து செல்லப்படும் நீர்நிலைகளில் கலக்கின்றன. நம்ம தாவரங்களுக்கு அந்த விவசாய நிலத்துக்கு அளிக்கிற வந்து பூச்சிக்கொல்லி, உரம் இதெல்லாம் வந்து அந்த மழை நீரில் கரைஞ்சி அது வந்து நீரோட போய் மாசடையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து திடக்கழிவுகள், ஆறு மற்றும் கடலில் கலக்கும் திடசுபடுறது எவ்வாறு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள எண்ணெய், இந்த மாதிரி மருந்து பொருட்கள், வேஸ்டான மருந்து இதெல்லாம் வந்து நீரில் கரைவதை வந்து நம்ம தவிர்க்கணும். வயல்களில் வந்து பயிர்கள் வளர்வதற்கு அதிக அளவு பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிற அளவை குறைச்சிக்கிட்டு இயற்கை உரங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டின் கழிவு நீரை வீட்டு தோட்டம் அமைத்து பயன்படுத்தலாம். குளங்கள், ஏரிகள், ஆறுகள் போன்றவற்றில் கலப்பதையும் கொட்டுவதையும் தவிர்க்க வேண்டும். நில மாசுபாடு. நில மாசுபாடுன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் என்னங்க, வயல்களில் வந்து அதிக அளவு பூச்சிக்கொல்லி, உரம் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால நிலம் மாசுபடையும். தொழிற்சாலைகளாலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் நெகிழி மற்றும் உடைந்த மின்னணு சாதனங்கள் இதனாலும் நிலம் மாசடையும். அப்போ தூக்கி போடுற இந்த கழிவு பொருட்கள், வேஸ்ட் பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மழை நீரில் கலக்குதுங்க. அந்த நீரை வந்து தாவரங்கள்லாம் உறிஞ்சுது. அந்த தாவரங்களை தாங்க நாம் சாப்பிட்றோம். அதோட அந்த நச்சு பொருட்கள்லாம் திரும்பி வந்து நம்ம உடல்லே சேர்ந்து மாசுபாடு வந்து எவ்வாறு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கழிவுகள் உருவாக்கத்தை குறைத்தல், கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்ய முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி குப்பை தொட்டிகளில் குப்பைகளை போட வேண்டும். கழிவுகளை எரிக்கக்கூடாது. எந்தெந்த பொருட்களை எரிக்கணும்னு பார்த்தங்க, மருத்துவ கழிவுகளில் தான் எரிக்கணும். மாசுபாடு அப்படின்னு சொன்னாங்க என்னங்க, பட்டாசு வெடித்தல் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாகனங்கள்லேருந்து வெளிவரும் இரைச்சல், பட்டாசு வெடிக்கும் போது உருவாகும் இரைச்சல், இயந்திரங்களின் ஓசை இதனால் வந்து ஒலி மாசடையும். ஒலி மாசுபாடுனால வந்து அதிக அளவு இரைச்சல்னால நமக்கு உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம், கேட்கும் திறன் பாதிப்பு இதுவரை கூட ஏற்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒலி மாசுபாட்டை எவ்வாறு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கானதுங்க. தொலைக்காட்சி மற்றும் மின்னணு கருவிகளில் ஒலி அளவை குறைக்கணும். அடுத்து வாகனங்கள் ஓட்டும் போது ஒலிப்பான்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. பட்டாசு வெடிப்பதை தவிர இது வந்து இந்த ஒரு பேசிக்கான லெசனுங்க. இது வந்து சிலபஸில் இருக்க சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின் தான் இருக்குங்க. அவ்வளோ டஃப்பான மாதிரிலாம் இந்த சிலபஸ் இந்த டாப்பிக்லேருந்துலாம் கேட்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க படித்து. இப்போ வந்து புக் பேக் ஆன்சர் பார்த்துடலாம். நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுகனா, குளம், நதி, ஏரி இவை மூணுமே நன்னீர் சூழ்நிலை மண்டலம். அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டு. இவை அனைத்தும். உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். தேர்டு வந்து உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் எதுங்க, கீழே கொடுத்துருக்கிறதுல தேங்காய் ஓடு, நெகிழி, கண்ணாடி, அலுமினியம் மூணுமே மக்காத குப்பைகள். அதுக்கடுத்து காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்கள் இப்படியும் அழைக்கலாம்னா மாசுபாடு. களைக்கொல்லிகள் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும்னா நீர் மாசுபாட்டையும் உருவாக்கும், நில மாசுபாட்டையும் உருவாக்கும். ரெண்டுமே இங்கே வந்து நீர் மாசுபாடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. தாவரங்களை உண்பவை டேஸ் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா முதல் நிலை நுகர்வோர். வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஸ் காரணிகள்னா இயற்பியல் காரணிகள். டேஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்கள் புதிய பொருட்களாக உருவாக்கலாம்னா எந்த நிகழ்வுங்க, மறுசுழற்சி செய்வதனால் புதிய பொருட்களாக உருவாக்கலாம். நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஸ் நோயை ஏற்படுத்தும்னா தொற்று நோய்களை ஏற்படுத்தும். 3R என்பதன் பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்தல் மற்றும் மறுசுழற்சி. அதுக்கடுத்து சரியா தவறாங்க. கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டு. கடல் சூழ்நிலை மண்டலம் கரெக்டுங்க. அடுத்து வந்து பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் சிதைப்பவை என்று அழைக்கப்படும், இதுவும் கரெக்டுங்க. மனித கழிவுகள், விலங்கு கழிவுகளும் உயிரின சிதைவுக்கு உட்படாத கழிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறுங்க. உயிரின சிதைவுக்கு உட்படும் கழிவுகள். உயிரின சிதைவுக்கு உட்படாத கழிவுகள்லாம் எதுங்க, கண்ணாடி, முன்னாடி பார்த்தலைங்க, கண்ணாடி, நெகிழிகள், உலோகங்கள் இதெல்லாம் வந்து உயிரின சிதைவுக்கு உட்படாத கழிவுகள்.
அது ஃபோர்த்து. அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகள் பயன்படுத்தினால் ஒலி மாசுபாடு உருவாகும்னா தவறுங்க. இதுக்கு என்ன மாசுபாடுங்க உருவாகும்? நீர் மாசுபாடு உருவாகும், நில மாசுபாடு உருவாகும். அடுத்து வந்து பள்ளியில் திடக்கழிவு மேலாண்மை விதிப்படி கழிவுகள் நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். கரெக்டுங்களா? இது தப்பு. 3R 3 வகையாக பிரிக்க வேண்டும். என்னங்க? மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதே மாதிரி இந்த கண்ணாடி பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் 3வது. அடுத்து பொறுத்துக. உயிரின கூறுகள்னா விலங்குகள், சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாடு, செயற்கை உரங்கள்னா நில மாசுபாடு, பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், புகைனா காற்று மாசுபாடு. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாங்க.